யோக புவனத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி. பிளான்டா ஃபேஷியாட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான குதிக்கால் வலியினால் அவஸ்தைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த குதிக்கால் வலியோடையே வாழறவங்களும் இருக்காங்க. இதுக்கு அப்பப்போ பெயின் கில்லர் மாத்திரை சாப்பிட்டு இந்த வலியை மறக்கடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் வெகு சில பேர் தான் இந்த வலி எதனால் வருது, இந்த வலியை எப்படி வெளியில் எடுக்கிறது, இல்லை இந்த வலிக்கு என்ன நிவாரணம், இதுக்கு ஃபிசியோதெரப்பி இருக்கா, யோக பயிற்சி இருக்கா, அல்லது சர்ஜரியா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சிக்கு வந்து அந்த வலியை வெளியில் எடுக்கிறவங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு பிளான்டா ஃபேஷியாட்டிஸ் வந்து அவங்கள சரி பண்ணியிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த மாதிரி ஃபிசியோதெரப்பியோ அல்லது யோக பயிற்சியோ பண்ணி நல்லா அந்த வலி சுத்தமாக குறைஞ்சி இப்போ வலியே இல்லாத ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த குதிக்கால் வலியை சில பல கருவிகளாலேயும் சில பல பயிற்சிகளாலேயும் அதை எப்படி சரி செய்யறது, அது சுத்தமாக அந்த வலியிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கான ஒரு அழகான எபிசோடு தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது. இதுக்கு முன்னாடி நீங்கள் எபிசோட் பார்த்துருப்பீங்க. அதில் இந்த காலை லூசன் பண்ணுறதுக்கு, அந்த சதைகளை வார்ம் அப் பண்ணுறதுக்கெல்லாம் என்னென்ன பயிற்சிகள் அப்படிங்கிறத முதல் இதை பாருங்கள். அதுக்கான லிங்க்கு நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி இது வந்து பாகம் 2, 2வது பார்ட்டு. இதில் உங்களுக்கு நீங்கள் இப்போ என் பக்கத்தில் சில கருவிகள்லாம் பார்ப்பீங்க. இதெல்லாத்தையும் வச்சு, இந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு எப்படி வலியை எடுக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி உடல் எடை குறைக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடணும். உங்களுடைய ஃபுட்டு டிசிப்ளின் பண்ணிக்கோங்க, நல்ல யோக பயிற்சி பண்ணுங்கள், உடல் எடையை வந்து சீராக வச்சுக்கோங்க. 2வது, நிறைய நிற்கிற வேலை இருந்துச்சுன்னா அப்பப்போ உட்காந்துக்கங்க. 3வது, நைட்டு படுக்க போகும்போது உங்களுடைய காலுக்கு எண்ணெய் தடவி அந்த பயிற்சியை கொடுங்க. அதை இப்போ நான் எப்படிங்கிறத காமிப்பேன். 4வது, இந்த மாதிரியான கருவிகளை வச்சுக்கிட்டு ரொம்ப சிம்பிளாக, இதெல்லாம் வந்து ரொம்ப விலையே கிடையாது, ரொம்ப ரொம்ப விலை குறைவு. அதே சமயத்தில் உங்களோட டைம் அண்ட் எனர்ஜியை உங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணணும். ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் இதுக்காக செலவு பண்ணிங்கனாலே போதும், வலி குறைஞ்சிடும். 5வது, கட்டாயமாக வீட்டுக்குள்ளாரையும் வெளியிலையும் செருப்பு போட்டுட்டு நடக்கணும். நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற செருப்பு கிடையாது, இதுக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய ஒரு செருப்பு. இந்த செருப்பு எங்கே கிடைக்கும்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் நான் சொல்கிறேன், ஏன்னா நான் பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு அங்கே சொல்லியிருக்கேன். இதனால் எனக்கு எந்த ப்ரமோஷனும் கிடையாது. உங்களுக்கு வலி சரியாச்சுன்னா போதும். நம்மளுடைய சென்னையில் ஹிந்தி பிரச்சார சபாக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது. அங்கேயே நீங்கள் போய் விசாரிச்சிங்கன்னா தெரியும். ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அதில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளான்டா ஃபேஷியாட்டிஸ் இருக்குது அப்படின்னா உங்களுடைய காலை கரெக்டாக அளவெடுத்து அந்த சோல் அதை கட் பண்ணி என்ன மாதிரியான உங்களுக்கு கம்ஃபர்ட் இருந்தால் சரியாக இருக்கும்னு சொல்லி தைச்சி கொடுப்பாங்க. 2 ஜோடி செருப்பு வாங்கிக்கோங்க. ஒன்று வீட்டில் போட்டுக்கணும், இன்னொன்று வெளியில் போட்டுக்கணும். நீங்கள் வெளியில் போகும்போதும் அந்த செருப்பு தான் போடணும். ரொம்ப அழகான செருப்பு போட்டுக்கணும்லாம் நினைக்காதீங்க. வீட்டில் இந்த செருப்பை போட்டுட்டு வெளியில் நீங்கள் வேறு விதமான செருப்பு போட்டுட்டு இருந்தீங்கன்னா வலி குறையும் திருப்பி ஏறும், குறையும் திருப்பி ஏறும். 2 இடத்துலையும், வெளியிலையும் வீட்லேயும் நீங்கள் சேம் அந்த செருப்பு தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் 2 செட் ஆஃப் ஜோடி நீங்கள் அந்த செருப்பு வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ என்னென்னலாம் பண்ணணுங்கிறத முதல்ல இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கருவிகளை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முதல்ல பால். இது வந்து சாதாரண ஒரு கிரிக்கெட் ஆர் டென்னிஸ் பால், அவ்வளோதான். கிரிக்கெட் பால் இல்லை, இது சாதாரண ஒரு டென்னிஸ் பால். கிரிக்கெட் பால் உங்களுக்கு ரொம்ப மொத்தமாக இருக்கும், ஹெவியாக இருக்கும். இது வந்து நார்மல் பால். இது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் வாங்கிக்கலாம். இதை வந்து காலுக்கு உங்களுடைய இந்த ஆர்க் இருக்கு இல்லையா, இந்த ஆர்ச்சில் நீங்கள் வச்சு இப்படி நீங்கள் அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். அது எப்படிங்கிறத நான் இதில் சொல்கிறேன். ஸோ அடுத்தது, நீங்கள் இந்த பால் பார்த்தீங்கன்னா, இந்த பாலை இப்படி, இது வந்து பார்த்தீங்கன்னா முள்ளாக இருக்கும். இது வந்து ஒரு அக்யூப்ரெஷர் கொடுக்கறதுக்கு. நான் சும்மா இருக்கும்போது இல்லை ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் இதை அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இது பண்ணும்போது என்னாகும்னா, உங்களுக்கு உங்களோட பாடியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த ஹோல்ஸுக்கெல்லாம் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக இந்த பால் வச்சுருக்கிறது. இது நீங்கள் காலுக்கு அடியில் வச்சு எப்படி பயிற்சி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன், பாருங்கள். இதை வச்சும் நீங்கள் பயிற்சி செஞ்சு உங்களோட வலி குறையறதுக்கான வழி நிறைய இருக்குது. இந்த மாதிரி காலில் அடியில் இந்த மாதிரி பாலை வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த பால் பார்த்தீங்கன்னா, இது வந்து முள்ளாக இருக்கும். இந்த பால், இந்த முள்ளாக இருக்கிறது வந்து என்ன ஆகும்னா, உங்களுடைய கால் வலிக்கு ரொம்ப இதமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் பால் வச்சுக்கிட்டும் நீங்கள் பண்ணலாம். இப்போது இந்த நார்மல் பால்லையும் நீங்கள் வச்சுட்டு பண்ணலாம். உங்கள் வீட்டில் நார்மல் பால் தான் இருக்குது அப்படின்னா இந்த டென்னிஸ் பாலோ அல்லது என்ன பால் உங்களுக்கு கிடைக்குதோ அதை வச்சு பண்ணலாம். கரெக்டாக இந்த கேர்வ் இருக்கு இல்லையா, இந்த கேர்வ் இந்த இடத்துல தான் அந்த பால் வந்து வைக்கணும் கரெக்டாக. ஸோ அந்த இடத்துல இப்படி வச்சுட்டு நீங்கள் மெதுவாக அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நீங்கள் உட்காந்துக்கிட்டு கூட, சேரில் உட்காந்துட்டு கூட இதெல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அடுத்து 3வது இது. இப்போ இது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அழகான ஒரு கருவி. இது வந்து இப்படியே அதிர்வு கொடுக்கும். இது இப்படி இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது, இதை நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நிறுத்துறீங்கன்னா நின்றுடும். ஆனால் அழுத்தி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி அதிரும். இது
இப்படி அதிரும். இந்த அதிர்வில் என்ன ஆகும்னா உங்களோட காலுக்கு கீழே அதை வச்சு நீங்கள் அப்படி கொடுக்கும்போது இந்த அதிர்வலைகள் உள்ளே போயிட்டு நல்ல பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி இந்த வலியை குறைச்சிடும். இது உங்களுக்கு அமேசான்லேயோ இல்லை நல்ல ஸ்போர்ட்ஸ் ஷாப்லேயோ போய் இந்த கருவியை போய் கேட்டிங்கன்னா அது கொடுத்துருவாங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கருவி நீங்கள் வாங்கினீங்கன்னா இப்படியே வச்சிங்கன்னா அப்படியே சின்னதாக இந்த இடத்துல நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ண இந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் மெதுவாக காலை அப்படியே வச்சு இந்த கருவியால் மெதுவாக பண்ணலாம். இது நீங்கள் அமேசானில் வாங்கலாம், இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் எந்த ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் வேணாலும் கிடைக்கும். இதை வச்சு இப்படியே கொஞ்ச நாள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா இது இப்படியே வச்சிங்கன்னா இது இப்படி வைப்ரேட் ஆகும். இப்படி வைப்ரேட் ஆகும். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் காலை மெதுவாக இப்படியே சுற்றி பண்ணிங்கன்னா உங்களோட வலி வந்து ஈஸியாக குறையும். இது வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு காஃப் மசில்ஸில் வலி இருக்குது அப்படின்னா இந்த காஃப் மசில்ஸில் இப்படி பண்ணலாம். இல்லை தொடைப்பகுதியில் வலி இருக்குது அப்படின்னா தொடைப்பகுதியில் பண்ணலாம். இது பண்ண இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளட்டு வந்து நல்லா சர்க்குலேட் ஆகும். சர்க்குலேட் ஆகும்போது அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சி உங்களுக்கு வலி குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல காலை மாட்டிக்கிற மாதிரி ஒரு ஃப்ளாப் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல இப்படி. ஓகே, இது உள்ளார இந்த எலாஸ்டிக்குள்ளே நீங்கள் காலை மாட்டிக்கணும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கும். இது நடுவில் இது ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலுக்கு கீழே அப்படியே மாட்டிக்கணும். இதை காலுக்கு கீழே நீங்கள் இப்படி மாட்டிக்கிட்டு இப்போ நீங்கள் பாருங்கள் இப்படி இருக்கும். அது இந்த காலுக்கு கீழே இப்படி இருக்கும் இல்லையா, இதை வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் காலை கீழே வச்சு நடக்கும்போது எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்கோ அந்த வலிக்கு இது ரொம்ப ஒத்தடம் கொடுக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். இது எதுக்குன்னா சப்போஸ் நீங்கள் வலியோடு இருக்கும்போது ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கோவிலுக்கு போக வேண்டியதாக இருக்குது, உங்களால் செருப்பு போட்டுட்டு கோவிலுக்குள்ளே போக முடியாது, அந்த மாதிரியான சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதுவும் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் கிடைக்கும், இல்லைனா அமேசானில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது மாதிரி அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில், இதில் ஃபுல்லாக தண்ணியை ஃபில் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுடுங்க. இது ஃபுல்லாக ஐஸ் ஆகிடும். ஐஸ் ஆகிட்டு நான் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் எதுவுமே வீட்டில் யூஸ் பண்ணுறது கிடையாது தண்ணி குடிக்க. இந்த மாதிரி பாட்டில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் இதை உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஃபுல்லாக தண்ணியை விட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு இது ஐஸ் ஆன பிற்பாடு நீங்கள் கீழே வச்சு உங்கள் காலை அது மேலே வச்சு இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஐஸ் அந்த ஒத்தடம் கொடுத்த பெனிஃபிட்டும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல எக்ஸசைஸு இந்த வாட்டர் பாட்டில் வச்சு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது. சோஃபாவில் உட்காந்துட்டு கீழே அதை வச்சு நீங்கள் அப்படியே காலை உருட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இது மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. அது மேலே உங்களோட கால்களை வச்சுட்டு நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அப்படியே ரோல் பண்ணுங்க. இப்படியே ரோல் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய கால்களுக்கு நல்ல ஒரு அந்த பிளான்டர் ஃபேஷியாட்டிஸில் வரும்போது இந்த இடத்துக்கு உங்களுக்கு நல்ல அந்த வலி குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இது மாதிரி அதுக்கப்புறம் அடுத்த காலை வச்சு இப்படி பண்ணிக்கலாம். இப்போ 2 கால்லையும் வலி இருக்குது அப்படின்னா 2 கால்லையும் பண்ணலாம். ஒரு காலில் தான் வலி இருக்குன்னா இன்னொரு காலுக்கும் இந்த எக்ஸசைஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கும் வலி வருவதற்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா அதுவும் அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா ஃபுல்லாக சில்லுன்னு தண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சு நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா ஐஸ் ஒத்தடத்துக்கான ஒரு கம்ஃபர்ட்டும் கிடைக்கும். அடுத்தது நான் கடைசியாக சொன்னது என்னென்னா உங்களுக்கு இந்த ஷூ போட்டுக்கிட்டு நீங்கள் வேலை செய்கிறீங்க. இப்போ ஆண்களுக்கு இந்த குதிக்கால் வலி அதிகமாக இருக்குது, அதேமாதிரி பெண்களுக்கும் ஷூ போட்டுக்கிட்டு தான் வேலை செய்ய வேண்டிய வேலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்சோல் வாங்கிக்கணும். இது வந்து ஜெல் இன்சோல்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இருக்கீங்க இல்லையா, இது பாருங்கள், இது கவரில் இருக்குது. இதை நான் கவர்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இது என்ன பண்ணுங்கன்னா கரெக்டாக இது கொஞ்சம் அப்படி உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது என்ன பண்ணிங்கன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து உங்களுக்கு மேல் நோக்கி இருக்கும். அதாவது நம்மளுடைய ஆர்க் இருக்குல்ல, கால் பாதத்தினுடைய ஆர்க் இருக்குல்ல, அந்த ஆர்ச்சில் இது என்ன பண்ணுன்னா சப்போர்ட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த லிகமெண்ட்டுக்கு இது சப்போர்ட் பண்ணும்போது நீங்கள் இந்த ஷூவை போட்டுக்கிட்டு ஷூக்குள்ளார இதை போடணும். இது செருப்பு கிடையாது, ஷூக்குள்ளே போடுற இன்சோல், இது உள்ளுக்குள்ளார போடுறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஷூவுக்குள்ளார இதை அழகாக இது உள்ளே வச்சுடுங்க. இது பெருசாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி விற்கிதுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஓரத்தில் சைடில் கரெக்டாக கட் பண்ணிக்கணும். அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வச்சிட்டிங்கன்னா இந்த பாதம் இங்கே இருக்கும், இது இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த பகுதி இது ஹீலு. இதில் வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகும்னா இது அழகாக உங்களுடைய ஷூக்குள்ளார நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நடக்கும்போது உங்களுக்கு அந்த அடியில் ஒரு சப்போர்ட் இருக்கும், வலியே இருக்காது. ரொம்ப வலி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு 3 மாதம் இதை மாதிரியெல்லாம் தொடர்ந்து இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்கன்னா நல்ல வலி குறைஞ்சிடும், ஈஸியாக வலி குறைஞ்சிடும். உங்களுக்கு
3 to 6 மந்த்ஸுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு வலி இருந்ததுன்னே தெரியாது. உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணேன்னா, சின்ன வயசில் நிறைய பரதநாட்டிய பயிற்சி எடுத்திருக்கிறேன். ஆனால் நடுவில் வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் குழந்தைகளை வளர்க்கணும், அவர்களுடைய திருமணம் இந்த மாதிரியெல்லாம் போகும்போது எனக்கு நடுவில் பெரிய கேப் விழுந்துருச்சு. இப்போது குழந்தைங்களாம் பெரியவங்களாகி அவங்கவுங்க வேலைக்கு போக ஆரம்பித்த பிற்பாடு நான் ஃப்ரீயாக இருக்கிறதுனால திரும்ப நான் என்ன பண்ணேன், டான்ஸ் பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய குருக்கிட்ட போனோன்னா அவங்க தாராளமாக வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஏற்கனவே பண்ணி இருந்ததுனால நான் எடுத்த உடனே பயிற்சியை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே எனக்கு இந்த குதிக்கால் வலி வந்துடுச்சு. பெட்டிலேருந்து கீழே எடுத்து வைக்கும்போது கால் வலி பொறுக்கவே முடியாது. இது என்னது இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் இப்படியெல்லாம் பண்ணி அப்புறம் எனக்கே புரிஞ்சு போச்சு, இது பிளான்டார் ஃபேஷியாட்டிஸ் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. உடனடியாக நான் இந்த பயிற்சிகளை எல்லாம் பண்ண ஆரம்பித்த 2 மாதத்தில் எனக்கு சுத்தமாக வலி இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு. காலை பெட்லேருந்து தூங்கி எழுந்து கீழே வைக்கும்போது ஒரு வலி வரும் பாருங்கள், தாங்க முடியாத வலியாக இருக்கும். செவுத்தை பிடிச்சிட்டு தடுமாறி, அதுவும் அவசரமாக யாருக்காவது பாத்ரூம் வருது, நம்ம வாஷ்ரூம் போகணும் அப்படின்னா ரொம்ப நடக்க முடியாமல் என்னை யாராவது பிடிச்சிக்கிறியாமோ. அதே மாதிரி உட்காந்துட்டு எழுந்திருக்கும் போது சேர்லேருந்து உட்காந்து எழுந்திரிக்கவே முடியாது. அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் அவஸ்தைப்பட்டு நான் பார்த்துருக்குறேன். பட் எனக்கு அந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட்டாக உடனே போகிறது அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஏன்னா நான் காலையில் தூங்கி எழுந்த உடனே பெட்லேயே உட்காந்து தீர்க்க சுவாச பிராணாயமாலாம் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் என்ன ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பல எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு தான் காலை தூக்கி கீழே வைக்கிறது. பட் அப்போவே எனக்கு வலி அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலான்னா அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது இது பிளான்டார் ஃபேஷியாட்டிஸ் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த உபகரணத்தெல்லாம் உபயோகித்தேன். என்னுடைய யோகா பயிற்சியும் பண்ணி முடித்த உடனே எனக்கு நல்ல வலி குறைஞ்சிடுச்சு. அதோடு ஒரே ஒரு ஆசனா இருக்குது, அந்த ஆசனாவும் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன். படியில் எப்படி காலை வச்சு எடுக்கிறது அப்படிங்கிறதையும் நான் ஒரு தடவை உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன். அதையும் பாருங்கள். அதையும் பார்த்துட்டிங்கன்னா போதும், இந்த பயிற்சிகளுமே நிச்சயமாக உங்கள் வலி குறைஞ்சி சுத்தமாக உங்கள் கால் சரியாயிடும். இப்போது காலை நல்லா மெதுவாக பெண்ட் பண்ணுங்கள். மெதுவாக பெண்ட் பண்ணி இந்த காலை மெதுவாக அப்படி தூக்குங்க. இந்த லெஃப்ட் லெக்கை ஹீல்ஸை மெதுவாக தூக்குங்க. தூக்கி இங்கே கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க. அப்புறம் சாதாரணமாக வச்சுக்கோங்க. திருப்பி நல்லா பெண்ட் பண்ணுங்கள். பெண்ட் பண்ணிவிட்டு இந்த காலை ஊனிட்டு பொறுமையாக இந்த காலை அப்படியே தூக்குங்க. தூக்கிட்டு இதை அப்படியே பெண்ட் பண்ணுங்கள். இந்த லெஃப்ட் லெக்கை பெண்ட் பண்ணுங்கள். பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நல்லா பெண்ட் பண்ணுங்கள். பெண்ட் பண்ணிவிட்டு இந்த காலை நல்லா தூக்குங்க. தூக்கிட்டு இதை நல்லா பெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போது மாற்றிக்கங்க. இந்த லெஃப்ட் லெக்கை முன்னாடி வச்சுக்கோங்க, ரைட் லெக்கை பின்னாடி வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக்கை நல்லா மடக்கும்போது ரைட் லெக்கை மெதுவாக தூக்குங்க. திருப்பி கீழே வச்சுடுங்க. திருப்பி மெதுவாக இந்த காலை வைக்கும்போது மெதுவாக அப்படியே தூக்குங்க. அவ்வளோதான். அப்படியே வச்சுடுங்க. திருப்பி பண்ணும்போது இந்த காலை மெதுவாக அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த முட்டியை நேராக வச்சு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அப்புறம் மடக்கி வச்சு அந்த ப்ரெஷரை அந்த காலில் கொடுத்து அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போது படிக்கட்டு ஏறுறீங்கன்னா அந்த படிக்கட்டு மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா காலை நல்லா மேலே தூக்கிட்டு திருப்பி இப்படியே வைங்க. இந்த காலை நல்லா அப்படி மேலே தூக்கிட்டு இப்படியே வைங்க. அதே மாதிரி இந்த கால் பாதி தான் இருக்கணும். ஃபுல் காலை மேலே வைக்காமல் பாதி வச்சுட்டு நல்லா மேலே தூக்கிட்டு திருப்பி இந்த காலை இப்படி வைங்க. இப்படி பண்ணும்போது இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகும். அங்கே இருக்கக்கூடிய வலி குறைய ஆரம்பிக்கும். இப்போது இந்த காலை இப்படி வச்சுட்டு நல்லா பெண்ட் பண்ணுங்கள். நல்லா பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள். நல்லா பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கால். அவ்வளோதான். இப்போது சுவர் இருக்குன்னா சுவத்து மேலே இப்படி காலை வச்சுக்கோங்க. காலை வச்சுட்டு உங்கள் கைகளை வச்சு நல்லா கிட்ட போங்க. வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வரும். திடீர்னு எதிர்பார்க்காத வலி வரலாம். எதிர்பார்க்காம நாம் ஒரு பிளான் பண்ணியிருப்போம், அது வேறு விதமாக முடியும். எது வந்தாலும் அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கங்க. வந்துடுச்சேன்னு வருத்தப்படாமல், இல்லை அதோடையே வாழ பழகாமல், அதை வெளியில் எடுத்து போட்டு சந்தோஷமாக, வாழ்க்கைங்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான், அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக நிம்மதியாக ஜாலியாக எக்ஸலண்ட்டாக அனுபவிப்போமே. இந்த மாதிரி வலி இருக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு.